ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடிங் பழலாம் வாங்க. இன்னைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் ஃபைண்ட் மீடியன் இன் அ டேட்டா ஸ்ட்ரீம். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான ப்ராப்ளம் அண்ட் இது வந்து ஆக்சுவலி லீட் கோட் ரேட்டட் டிஃபிகல்ட் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம். ஸோ இது ஈவன் மை செல்ஃப் ஐ ஹவ் சீன் திஸ் பீங் ஆஸ்ட் இன் லாட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ். அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து இட் மே சவுண்ட் ட்ரிவியல் பிகாஸ் மீடியன் ஒரு கண்டுபிடிக்கிறது இட்ஸ் நாட் அ பிக் டீல் இல்லையா. So we always try to see what is the middle number and then say that's a median. Or வந்து even number of elements இருந்ததுன்னா we take an average of middle two elements and then say that's a median. How hard can it be அப்படின்னு தான் திங்க் பண்ண தோணும் இன்ட்யூட்டிவாக. பட் இதை டேட்டா ஸ்ட்ரீம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி டேக்கிங் இன் டு அக்கௌண்ட் யூ ஷுட் பி ஹேவிங் த எபிலிட்டி டு ஆட் எலமெண்ட்ஸ் during runtime and also find the median accordingly. ஸோ நான் இதை ஃபுல்லாக இதிலே டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட்ஸ் see the description and the lead code once and we'll come back. ஸோ இதுதான் லீட் கோடில் அந்த ப்ராப்ளம் டிஸ்கஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைங்களா. ஸோ டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, த மீடியன் இஸ் அ மிடில் வேல்யூ அண்ட் ஆர்டர் இன்டீஜர் லிஸ்ட். ஸோ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இட் இஸ் அன் ஆர்டர் லிஸ்ட், இட் இஸ் இன்டீஜர் லிஸ்ட். ஸோ எல்லாமே வந்து ஹோல் நம்பர்ஸாக இருக்கும் அண்ட் இது ஆர்டர்லேயே இருக்கும். ஸோ ஆர்டர் இஸ் லைக் இந்த அசெண்டிங் ஆர்டர். So the size of the list is even and if the size of the list is even, there is no middle value. So நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி if there are 4 elements in the list அப்படின்னா there is no middle element because yeah, that's how it is. And the median is the mean of two middle values. ஸோ மீடியன் வந்து என்ன அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வர எடுத்துக்கிட்டிங்கன்னா you can easily say the median is 3. பட் இப்படி வர எடுத்திங்கன்னா ஈவன் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா the median will be 2 plus 3 divided by 2, which is 2.5. ஸோ இதில் வந்து ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரெயின்ஸும் கொடுத்துருக்காங்க. இன் அடிஷன் டு லாஜிக் ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரெயின்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா இம்ப்ளிமெண்ட் த மீடியன் ஃபைண்டர் கிளாஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது மீடியன் ஃபைண்டர். ஸோ மீடியன் ஃபைண்டர் கிளாஸில் வந்துட்டு we are going to have one method that's called add num. ஸோ இதுதான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ரன் டைமில் வந்து we should be able to add numbers to it and then find the median. So median வந்து இட்ஸ் கோன் ரிட்டர்ன் அ மீடியன் வேல்யூ அண்ட் தட் கேன் பி அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லைக் திஸ். அதனால தான் டபுள்னு சொல்லியிருக்காங்க. பட் பைத்தானில் we are not going to care about the return date type இல்லைங்களா. ஸோ லெட்ஸ் நாட் worry about that for now. ஸோ ஐ நோ இது ஸ்டில் கேன் பி கன்ஃபியூசிங்காக இருக்கலாம் ஆர் மேபி வி ஆர் ஷார்ட் சைடடாக இருக்கலாம். ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க, மீடியன் ஃபைண்டர் ஆட் நம் மீடியன் ஃபைன் மீடியன் ஆட் நம் ஃபைன் மீடியன். இது கன்ஃபியூசிங்காக இருக்கு இல்லையா. முன்னாடி எக்ஸாம்பிள் வந்து வெறும் நம்பர் தான் பார்த்தோம், ஏன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரெயின்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மீடியன் ஃபைண்டர் ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க, ஆட் நம்னு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க, ஃபைன் மீடியன் வச்சுருக்காங்க. ஸோ தட் இஸ் ஹவ் அதனால தான் அவங்க வந்து தே ஆர் ட்ரைங் டு டாக் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஸோ மீடியன் ஃபைண்டர்னா என்ன, ஸோ மீடியன் ஃபைண்டர்னா த கிளாஸ் நேம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மீடியன் ஃபைண்டர் கால் பண்ணிங்கன்னா இட் இஸ் லைக் இன்ஸ்டான்ஷியேட்டிங் த கிளாஸ். ஸோ தென் ஆட் நம்ன்ற மெத்தடை கால் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் தென் ஆட் நம்ன்ற மெத்தட் மறுபடியும் கால் பண்ணுறாங்க அண்ட் ஃபைன் மீடியன்றது மறுபடியும் கால் பண்ணுறாங்க. ஸோ இதை மோர் எக்ஸ்பிளைன்டாக நம்ம பார்க்கணுன்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து மீடியன் ஃபைண்டர் கிளாஸ் இன்ஸ்டான்ஷியேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டான்ஷியேஷன் பண்ணிட்டோன்னா தென் வி கேன் ஆக்சஸ் மெத்தட்ஸ் ஆஃப் த கிளாஸ் இல்லைங்களா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டான்ஷியேட்டட் ஆப்ஜெக்டை வச்சு we are going to call the methods of the class. ஸோ ஃபஸ்ட்டு ஆட் நம் போட்டு we are going to add number 1, ஆட் நம் போட்டு we are going to add number 2, find median. ஸோ இப்போது இந்த ஸ்டேஜ் வரும்போது we have 2 elements in the array which are 1 and 2. ஸோ இந்த find median பண்ணிங்கன்னா it will return 1.5 because there's 1 and 2 other numbers in the array இல்லையா. And then again you are trying to add another number which is 3. So and then find median பண்ணிங்கன்னா return 2.0. ஸோ which is இந்த மாதிரி வரையில் மீடியன் எலமெண்ட் வந்து மிடில் எலமெண்ட். ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் டோட்டல் எக்ஸ்ப்ளனேஷன். ஐ ஹோப் நவ் ப்ராப்ளம் இஸ் மோர் கிளியர். ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு த போர்ட். ஸோ ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் லீட் கோடில் பார்த்தேன் இல்லைங்களா. ஐ திங்க் தட் வாஸ் குவைட் கிளியர். பட் அகைன் நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் ஸோ தட் இட் மேக்ஸ் மச் மோர் சென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளாஸ் இன்ஸ்டான்ஷியேஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து கிளாஸ் இன்ஸ்டான்ஷியேஷன். செகண்ட் வந்து ஸோ தேர் ட்ரைங் டு ஆட் அ நம்பர். ஸோ ஆட் ஆஃப் 1ன்னு போட்டிருந்தாங்க. அண்ட் தென் தேர் கிளாயிங் ஆட் ஆஃப் 2ன்னு போட்டிருந்தாங்க. அண்ட் தென் ஃபைன் மீடியன் போடும்போது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து த ரிசல்ட் அரே, அதாவது நம்மளோட இன்புட் அரே வந்து 1 இருக்கும். ஸோ இதில் வந்து 1, 2ன்னு மாறிடும்.
ஸோ ஃபைண்ட் மீடியன் அப்படின்னு சொல்லும்போது we are going to find the median. ஸோ அது வந்து 1 + 2/2 which is 1.5 அதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் ஆட் ஆஃப் 3ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்மளோட அரே வந்து இப்படி மாறப்போகுது இல்லைங்களா. ஸோ அகெயின் ஃபைண்ட் மீடியன் கால் பண்ணும்போது then we will return as the middle element. ஸோ 2.0 அகைன் நோட் பண்ணிங்க. ஸோ இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டிவைட் பண்ணலாம் அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் we don't need to worry about this for now. பட் இதுதான் அந்த அந்த ப்ராப்ளமோட டிஸ்கிரிப்ஷன். இதுதான் வந்து டோட்டல் ஃப்ளோ. ஸோ யூஸ்வலாக நான் சொன்ன மாதிரி இப்படி ஒரு அரே இருக்குது, 1 2 3ன்னு ஒரு அரே இருக்குது, we need to find a medianனா we can just say just இதுதான் மீடியன்னு சொல்லிடலாம். அண்ட் இஃப் தெர் இஸ் an array which is an even size அப்படின்னா we can say இந்த ரெண்டு எலமெண்ட்டோட ஆவரேஜ் எடுத்து by 2 பண்ணி we can say that is a median சொல்லிடலாம். ஆனால் இட் இஸ் நாட் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் 1 லுக்அப் தான் இல்லையா. ஸோ we know like what is the length of the array and then we can get to the middle element like in a second or two. ஸோ அதில் வந்து இட்ஸ் கோயிங் டு பி மோஸ்ட்லி ஸ்டேயிங் அட் ஆர்டர் ஆஃப் 1 இல்லைங்களா. ஸோ பட் when you are supposed to add dynamically like this, ஒரு வாட்டி நம்ம இதை ஆட் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு வந்து லென்த் ஆஃப் த அரே வந்து வேரி ஆகிட்டே போகுது. ஸோ பை தென் ஆல்சோ how can we retrieve the median of this array அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ we will see a couple of options for that. Get to that. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷனில் we are going to see எப்படி இன்ட்யூட்டிவாக யோசிக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ வந்து ஃபஸ்ட் ஒரு எம்டி அரே இருக்குது. தென் if we are going to add 1 அப்படின்னா we will see obviously we can add it right away because empty array தான் இல்லையா. ஸோ in this caseல நம்ம மீடியன் எடுக்கணும்னாலும் we can do it in order of 1 look பண்ணிடலாம். பட் then if we are going to do add 2 அப்படின்னா ஸோ என்ன பண்ண போகிறோம், we are going to sort the array or compare the element or compare the incoming element with all the elements in the array. ஸோ 1 கூட கம்பேர் பண்ணும்போது we can place it on the other side. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் நம்ம வரும்போதே இது பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், we are going to spend probably in the worst case O of n look up பண்ணுவோம். So I will add one more element which will make it more clear. ஸோ இப்போ 3 வரும்போது என்ன பண்ணுவோம், ஸோ ஆல்ரெடி இந்த அரேல வந்து 2 எலமெண்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ 3 1ஓட கம்பேர் பண்ணுறோம். ஸோ we say it is going to be after 1. ஸோ அப்புறம் மறுபடியும் 2 கூட கம்பேர் பண்ணுறோம். we are going to say it's after 2. ஸோ 2க்கு அப்புறம் எலமெண்ட் இல்லாதனால we are going to add it like this. ஸோ இதே மாதிரி நீங்கள் இப்போது ஆல்ரெடி ஒரு 9 எலமெண்ட்ஸ் இருக்குது which is 1 2 3 4 and up to 9. அப்புறம் வந்து 10 ஆட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா we would do a comparison like n times. ஸோ அதனால தான் இது ஆர்டர் ஆஃப் என்னு சொல்கிறேன். ஸோ இப்போ முன்னாடி பார்த்ததுக்கும் இதுக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராப்ளம் தெரியுது இல்லைங்களா. ஸோ we used to do this at order of 1. யூஸ்வலாக மீடியன் கண்டுபிடிக்கிறது it should not be as hard when the array size is defined. பட் நம்ம for some reason we are going to add elements like in the running timeல அப்போ வந்து ஆர்டர் ஆஃப் என்னா மாறிடுச்சு. ஸோ which is okay but not so good. ஸோ we are still திங்கிங் அபவுட் ஹவு டு இம்ப்ரூவ். ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம், அதனால தான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் இஸ் அ ஹார்ட் ப்ராப்ளம். ஸோ அது இல்லைன்னா வந்து ஒரு கிவன் அரேல வந்து அதை மீடியன் கண்டுபிடிக்கிறது இட்ஸ் ஆஸ் ஈஸி as தட் இல்லைங்களா. ஸோ ஆஃப் ஆன்ல முடிச்சிருக்கலாம் நம்ம. பட் அதை ரன்னிங் டைமில் ஆட் பண்ணுறோம். ஸோ ரன்னிங் டைம் ஆடிங் எலமெண்ட்ஸ் அட் ரன்னிங் டைம்ஸ் ஆடிங் at running time that adds to the complexity. So that adds to the complexity which makes it O of n. So we are going to see how we can improve this. So we'll see it in the optimal solution. So optimal solutionல நம்ம வந்து we are going to propose a solution. So இது வந்து although it is a hard problem, நீங்கள் வந்து நான் இப்போ சொல்ல போகிற சொல்யூஷனை if you are able to understand it, then இது வந்து ஆக்சுவலாக ஈஸி ப்ராப்ளம் தான். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ப்ராப்ளமில், ஸோ we are going to use something called ஹீப்ன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹீப் பற்றி தெரியாதவங்களுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் ஹீப்ன்றது அதை பற்றியே தனியாக ஒரு சாப்டர் எடுக்கலாம். ஒரு எபிசோட் ஃபுல்லாகவே அதை பற்றி பண்ணலாம். ஈவன் மல்டிபிள் எபிசோட்ஸும் அதை பற்றி பண்ணலாம். பட் நம்மளுக்கு இப்போ தெரிய வேண்டியது வந்து பைத்தானில் யூஸ் பண்ணுற ஹீப் டைப்ஸு அண்ட் வாட் ஆர் த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இந்த ஹீப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீப்னா என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஹீப்பில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது பைத்தானில். அது பை டிஃபால்ட் பைத்தான் டஸ் மேக்ஸ் ஹீப், ஓகேங்களா. ஸோ இதை ட்வீக் பண்ணி நம்ம வந்து வி கேன் மேக் இட் டூ மின் ஹீப் ஆல்சோ. ஸோ மேக்ஸ் ஹீப் மின் ஹீப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கன்சிடர் இட் அஸ் லைக் ட்ரீ மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். இட் இஸ் அ டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர், ஓகேவா. ஸோ ஜஸ்ட் டு லெட் யூ நோ. ஸோ இப்போ மேக்ஸ் ஹீப்பில் வந்து ஆல்வேஸ் வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் வந்து அரே ஃபார்மெட்டில் தான் நம்ம சொல்லுவோம். பட் மேக்ஸ் ஹீப்பில் ஆல்வேஸ் ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து இஸ் த மேக்ஸிமம் எலமெண்ட் இந்த அரே. ஸோ இந்த எலமெண்ட் வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் எனி அதர் எலமெண்ட் இந்த அரே.
ஸோ மின் ஹீப்பில் உங்களுக்கு அப்போ ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து இட் இஸ் லெஸ் தேன் எனி அதர் எலமெண்ட் இந்த அரே. ஸோ இதுதான் மினிமம் எலமெண்ட் இந்த அரே, இது வந்து மேக்ஸிமம் எலமெண்ட் இந்த அரே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹீப் இஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ லைக் கிராஃப்னு போட்டால் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேல்யூஸ்லாம் அது மின் ஹீப் வந்து இட்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ இட் வில் பி லைக் திஸ். ஸோ இந்த மேக்ஸ் ஹீப் மின் ஹீப் வந்து ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ண போனோம்னா, ஸோ பைத்தனில் வந்து பை டிஃபால்ட் when you create a heap and do heap operations, it will always do max heap. ஸோ மின் ஹீப்பை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? ஸோ நம்பர்ஸ் எல்லாம் நெகேட் பண்ணிடுவாங்க. அஃப்கோர்ஸ் ஐ விஷ் பைத்தனில் வந்து தெர் ஆர் வேஸ் டு டூ மின் ஹீப், பட் இப்போ நம்ம வந்து மேனுவலாக தான் பண்ண போகிறோம், விச் இஸ் லைக் மல்டிப்ளையிங் பை -1. ஸோ அதான் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு இதை பற்றி பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் when we get to coding part. ஸோ அது வந்து இப்போ நம்ம ஹீப் பற்றி பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஹீப்பை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம், ஒரு ஆர்டர் லிஸ்ட்லேருந்து மீடியன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லியிருந்தோம். பிகாஸ் we know இந்த 2 எலமெண்ட்டோட ஆவரேஜ் தான் வந்து மீடியனாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து 2 + 3/2 which is 5/2 2.5. இப்போ வந்து ஸோ இந்த மாதிரி ஆர்டர் லிஸ்ட்னா பரவாயில்ல. பட் நம்மளுக்கு கொடுக்க போகிற அரே வந்து இட்ஸ் கோயிங் டு பி இன் ரன்னிங் டைம் அண்ட் எலமெண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஆர்டரில் வரலாம். பட் பிஃபோர் தட், ஸோ இந்த 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 அரேவை எடுத்துக்கங்க. ஸோ இப்போ இந்த அரே வந்துட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் மேக் இட் 1, 2 and 3, 4 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து வி நோ இந்த அரேயை பொறுத்த வரைக்கும் 2 தான் மேக்ஸிமம் எலமெண்ட் இல்லைங்களா? இந்த அரேயை பொறுத்த வரைக்கும் 3 தான் மினிமம் எலமெண்ட். ஸோ லெட் மீ ரைட் இட் டவுன், மேக்ஸ் அண்ட் திஸ் இஸ் மின். ஸோ இந்த 2 அரேவை கம்பைன் பண்ணும்போது நம்ம வந்து மீடியன் எடுக்கணும்னு பண்ணுவோம். ஸோ இந்த அரேலேருந்து மேக்ஸிமம் எலமெண்ட் எடுத்து பிகாஸ் தே ஆர் இன் ஈக்குவல் இன் சைஸ், இந்த அரேலேருந்து மேக்ஸிமம் எலமெண்ட் எடுத்து இந்த அரேலேருந்து மினிமம் எலமெண்ட் எடுத்து தென் we can do an average which will be the same இல்லைங்களா? ஸோ இப்போது இதுவே வந்துட்டு இது வந்து ஈவன் ஆர்டர் செட். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கோ, 1, 2, 3 எடுத்துப்போம். ஸோ இதை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும்னா யூ கேன் டூ இட் இன் 2 ways. ஓகேங்களா? ஸோ எதர் 1 மட்டும் ஒரு அறையில் வச்சுட்டு 2, 3 நீங்கள் இன்னொரு அறையில் வச்சுக்கலாம். இல்லை 1, 2 ஒரு அறையில் வச்சுக்கிட்டு 3 ஒரு அறையில் வச்சுக்கலாம். ஸோ இந்த கேஸ்லேயும் நீங்கள் இதே லாஜிக் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த அரேயில் மேக்ஸிமம் எலமெண்ட் எது? ஆஃப்கோர்ஸ் 1 தான், பிகாஸ் அதுதான் இருக்கிறது. ஸோ இந்த அரேயில் மினிமம் எலமெண்ட் எது? 2. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் மீடியன் கண்டுபிடிக்கணும்னா யூ டோன்ட் ஹாவ் டு ஆவரேஜ், பட் இந்த அரே ஆட் நம்பர் ஆஃப் அரே அப்படின்றதுனால ஸோ இதில் வி ஆர் கோயிங் டு ஆட் ஒன் மோர் கண்டிஷன். பிகாஸ் இங்கே ஈக்குவல் லென்த் அப்படி இருந்ததுனால நம்ம வந்து 2 எலமெண்ட்டும் எடுத்தோம். ஸோ ஈக்குவல் லென்த்ன்றதுனால வி ஹேண்டில் 2 elements, which one from this array, one from this array. பட் இது ஆட் லென்த் அப்படின்றதுனால ஸ்ப்ளிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூ ஆல்ரெடி கெட் ஆட் லென்த் அரே இல்லைங்களா? ஸோ ஆட் லென்த் மீனிங் அன்மேட்சிங் லென்த் அரே. ஸோ அன்மேட்சிங் லென்த் அரேயில் ஒன்று வந்து அதிகமாக இருக்கும், ஒன்று கம்மியாக இருக்கும். ஆப்வியஸ்லி ஒன்று அதிகமாக இருக்கிறது தான் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா எலமெண்ட் போய் ஜாயின் பண்ணிருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த அரேயை பொறுத்த வரைக்கும் இந்த 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 எலமெண்ட் தான் அந்த எக்ஸ்ட்ரா எலமெண்ட். ஸோ அதனால வி கேன் சே இதுதான் வந்துட்டு மீடியன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அரேயை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் எலமெண்ட் இது எக்ஸ்ட்ரா எலமெண்ட் இல்லைங்களா? ஸோ இது வந்து மின் அரேயில் இருக்குது. ஸோ திஸ் வில் பி த மீடியன். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். ஐ திங்க் இந்த எக்ஸாம்பிள் வாஸ் கிளியர், பட் இது வந்து வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. பட் ஐ வில் மேக் இட் மோர் கிளியர் when we get to the second part of the solution. ஸோ பட் ஃபார் now உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? ஸோ கொடுத்துருக்க அரேயை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணும்போது we can still find the median if we can satisfy the condition this way. ஸோ ஒரு அரேயில் வந்துட்டு there is a max element உங்களால் ஃபைண்ட் முடியுது, இன்னொரு அரேயில் வந்துட்டு there is a minimum element ஃபைண்ட் முடியுது. ஸோ ஒன் மோர் கண்டிஷன் நான் வந்து என்ன சொல்லணும்னா, இந்த 2 எலமெண்ட்டுக்கு இருக்கிற ரிலேஷன் நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து அஃப்கோர்ஸ் இந்த அரேலேயே இருக்கிற மினிமம் எலமெண்ட்டு இந்த அரேயில் இருக்கிற மேக்ஸிமம் எலமெண்ட்டை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா? இந்த அரேல வந்து we don't know like how many elements are going to be there. There could be many more elements like -4, -3 and then 1, 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அரேலேயே இருக்கிற மேக்ஸிமம் எலமெண்ட் இதுதான் சொல்லிட்டோம். ஸோ அப்படி இருந்ததுன்னா we know the rest of the elements are going to be smaller than this.
அப்படி இருக்கும்போது ஸோ இந்த 2 எலமெண்ட்ட கம்பேர் பண்ணும்போது இதுதான் மேக்ஸிமமா இருக்கு. ஐ மீன் திஸ் அரே ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் த மேக்ஸிமம். இந்த அரேல இதுதான் மினிமம்னு சொல்லிட்டோம். இந்த அரேல கூட தேர் குட் பி மோர் நம்பர்ஸ் 3, 4, 48, 59 அப்படி இருக்கலாம். ஸோ இப்படி 2 அரே ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது வி நோ திஸ் இஸ் த மினிமம் எலிமெண்ட் ஃபார் திஸ் அரே, வி நோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் எலிமெண்ட் ஃபார் திஸ் அரே. இது 2த்தையும் கம்பேர் பண்ணும்போது வி நோ இந்த மினிமம் எலிமெண்ட் இன் திஸ் அரே இஸ் ஆல்ரெடி மேக்ஸிமம் தென் த மேக்ஸிமம் எலிமெண்ட் இன் திஸ் அரே. ஸோ அப்படி ஒரு ரிலேஷன் இருக்க மாதிரி நம்மளால் 2 அரேவை வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா வி கேன் அப்ளை அவர் ஹீப் லாஜிக் ஓவர் தேர். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் இப்போதைக்கு ஸோ வி எக்ஸ்பிளைன்ட் வி ஆர் கோயிங் டு யூஸ் ஹீப். அண்ட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லேருந்து ஐ வாண்ட் டு டேக் அவே ஒன் திங் ஃபார் த நெக்ஸ்ட் அல்காரிதம் ப்ராசஸிங். ஸோ இப்போ இதில் வந்துட்டு இந்த அரே வந்து உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியுது இட் இஸ் ஸ்மாலர் தென் திஸ் ஒன் தெரிஞ்சு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் வி வில் கால் தட் அஸ் ஸ்மால் அரே. அண்ட் இந்த அரேவோட இருக்கிற எல்லா நம்பர்ஸும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ வி வில் கால் தட் அஸ் அ லார்ஜ் அரே. ஸோ இன்னொரு கான்செப்ட்டு ஹவு வி ஆர் கோயிங் டு ரிலேட் திஸ் அரே டு ஹீப் அப்படின்னு பார்க்க போகிறீங்களா. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் இன்ட்யூட்டிவாக புரிய ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த ஸ்மால் அரேல வி ஆர் கோயிங் டு மேக் இட் இன் சச் அ வே தட் there is a max element which is still less than the minimum element in the large array. ஸோ இந்த மேக்ஸ் எலமெண்ட்டை வந்து நம்ம இதில் ரிட்ரீவ் பண்ண போகிறீங்களா விச் இஸ் ஆல்ரெடி வாட் யூ கேன் சி ஆல்ரெடி. இந்த மேக்ஸ் எலமெண்ட்டை ரிட்ரீவ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் மேக்ஸ் ஹீப்பில் யூ கேன் ரிட்ரீவ் ஆர் ஐ டென்ட் சே தட் ஆக்சுவலி யூ கேன் ரிட்ரீவ் த மேக்ஸ் எலமெண்ட் இன் O of 1 பிகாஸ் இட்ஸ் த ஃபஸ்ட் எலமெண்ட் இல்லைங்களா. ஸோ O of 1ல ரிட்ரீவ் பண்ணலாம். மின் ஹீப்பில் யூ கேன் ரிட்ரீவ் த மின் எலமெண்ட் இன் O of 1. ஸோ அது ரெண்டுமே O of 1 ஆப்ரேஷன் அப்படின்றதுனால வி ஆர் கோயிங் டு யூஸ் தட். அந்த ரீசனால தான் நம்ம வந்து மேக்ஸ் இப்போ மின் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ நம்ம ஸ்மால் அரேலேருந்து நமக்கு என்ன தேவை மேக்ஸ் எலமெண்ட் தேவை. ஸோ மேக்ஸ் எலமெண்ட் தேவைன்னா வாட் இஸ் த ஈஸி ஆப்ஷன் டு ரிட்ரீவ் மேக்ஸ் எலமெண்ட் மேக்ஸ் ஹீப். ஸோ ஸ்மால் எலமெண்ட் வந்து நம்ம மேக்ஸ் ஹீப்பை வந்து மேக்ஸ் ஹீப்பாக ஃபார்ம் பண்ண போகிறோம். லார்ஜ் எலமெண்ட்டை வந்து மின் ஹீப்பாக ஃபார்ம் பண்ண லார்ஜ் அரே வந்து மின் ஹீப்பாக ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இட் கேன் பி ரியலி கன்ஃபியூசிங் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பார்ட். ஸோ நீங்கள் வந்து வீடியோ ரீவைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துனாலும் பார்த்துங்க. ஸோ நம்ம வந்து கொடுத்துருக்க அரேவை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அந்த 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறது வி ஆர் கோயிங் டு டூ இட் இன் ஹீப் வே. ஸோ அது ஹீப் பண்ணும்போது எந்த ஹீப்பை எந்த அரேவுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆப்வியஸ்லி இது வந்து ஸ்மால் அரே, இது லார்ஜ் அரே. ஸோ ஸ்மால் அரே வந்து வி ஆர் கோயிங் டு யூஸ் மேக்ஸ் ஹீப் அண்ட் லார்ஜ் அரே வி ஆர் கோயிங் டு யூஸ் மின் ஹீப். இந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா த ரெஸ்ட் ஆஃப் த வீடியோ இஸ் ஜஸ்ட் அபவுட் ஹவு டு இம்ப்ளிமெண்ட் திஸ். அதில் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்க சான்ஸே இல்லை. ஈவன் கோட் இஸ் லைக் ரியலி ஈஸி when you understand this concept. So let's get to the algorithm part. So I just wanted to reiterate one of the things that I mentioned earlier. ஸோ நான் முன்னாடி சொல்லும்போது ஒரு கான்செப்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது. ஸோ அதனால் வந்து திருப்பி சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். ஸோ இந்த மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முன்னாடி ஸ்லைடில் சொன்ன ஒரே மேஜர் கண்டிஷன் என்ன, ஸோ 2 அரேவாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அந்த 2 அரேல we are going to compare the max from one array which is a small array and we are going to pick up min from the large array. ஸோ இதில் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா the large min, ஸோ large minன்னு சொல்லுவோம், should be greater than the small max. ஸோ ஸ்மால் இருக்கிற மேக்ஸை விட இந்த லார்ஜ் மின் வந்து எப்பவுமே அதிகமாக தான் இருக்கணும். ஸோ இப்போது அந்த கண்டிஷன் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து இந்த அரேவை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து ஐ மீன் ஆப்வியஸ்லி மீடியன் கண்டுபிடிக்க 2 எலமெண்ட் தான் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இட்ஸ் ஈஸியர் டு ஸ்ப்ளிட் திஸ் இன் ஹாஃப் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து இட்ஸ் ஈஸி பிகாஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கனால we can just say 1,2 and 3,4 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தென் we will use this max min அதில் வந்து யூஸ் பண்ணி we can find out the median. பட் இங்கே இந்த அரேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஈவன் ஸ்ப்ளிட் லைக் திஸ். ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணணும்னா there are 2 ways. அதை தான் முன்னாடி சொல்ல ட்ரை பண்ணேன், பட் ஐ காட் கன்ஃபியூஸ்ட் ஓவர் தட். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம்னா there are 2 possibilities. ஸோ 5ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம், 5 ஒரு அரேவாகவும் 6, 7 ஒரு அரேவாகவும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். இல்லை வந்து 5, 6 ஒரு அரேவாகவும் 7 வந்து ஒரு அரேவாகவும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இது போத் ஆர் ஈக்குவல் பாசிபிலிட்டி. ஸோ இது வந்து எதுக்காக இந்த கண்டிஷன் நான் சொல்கிறேன்னா பிகாஸ் நம்ம கோடிங் வரும்போது we are going to introduce one thing. ஸோ நம்ம வந்து ரன் டைமில் வந்து நம்மளுக்கு வந்து எலமெண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க இல்லைங்களா. ஸோ we are not going to get 5, 6, 7 as an array, but rather இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் they can give add num1
and so add 7 and then add 6 and then add 5 and then find median சொல்லலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது ஸோ நம்ம வந்து நம்மளோட டாஸ்க் வந்து என்னவா இருக்கும்னா we are going to keep on adding elements to small versus large array. ஸோ அப்போ ஸ்மால் வர்சஸ் லார்ஜ் அரே எதில் போயிட்டு இந்த 5 6 7 பிளேஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பின்னாடி கோடிங் அல்காரிதம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்ப்போம். But the whole concept is, the two arrays can be unequal. The two arrays can be unequal. So they don't have to be equal in length. So they can be approximately equal. So approximately equal அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஸோ இங்கே வந்து 5 இருக்குது, இங்கே வந்து ஒரு எலமெண்ட் இருக்குது, இங்கே 2 எலமெண்ட் இருக்குது, இங்கே 2 எலமெண்ட் இருக்குது, இங்கே ஒரு எலமெண்ட் இருக்குது. The difference is always 1. ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கு இல்லைங்களா? ஸோ தென் we can say they are approximately equal. If difference equal to 1, then it's qualifying for approximately equal. ஆனால் டிஃபரன்ஸ் வந்து இப்போ மோர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி இப்போ வந்து 4 எலமெண்ட் இருக்காரு, இப்போ இந்த அரே எடுத்துக்கோமே. இப்போ இந்த அரே ஸ்ப்ளிட் பண்ணும்போது இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்கன்னா 2 3 4 ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்கன்னா இட் இஸ் நாட் அலோட், பிகாஸ் இங்கே வந்து ஒரு எலமெண்ட் இருக்குது, இங்கே 3 எலமெண்ட் இருக்குது. ஸோ டிஃபரன்ஸ் இஸ் difference is 2, which is not equal. So அதுதான் இங்கே சொல்ல வராங்க. So we are going to allow this condition. This is okay, but this is really not okay. So அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இதை வந்து கோடிங் பார்க்கும்போதும் அல்காரிதம் பார்க்கும்போதும் இன்னும் பெட்டராக புரியும். We'll get on to the algorithm and then we'll discuss the coding later. என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டு வெறும் டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கானே, இன்னும் வந்து கான்செப்ட் போகலே அப்படின்னு யோசிக்காதீங்க. பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கான்செப்ட் இஸ் கோயிங் டு பி ரியலி ஈஸி ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அகைன் நான் இது வரைக்கும் பார்த்தது வந்து இங்கே சம்மரி எழுத போகிறேன். ஸோ நம்ம வந்து 2 அரே ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். அந்த 2 அரே வந்து ஸ்மால் லார்ஜ்னு சொல்ல போகிறோம். ஸோ ஸ்மால் வந்து இட்ஸ் கோயிங் டு பி மேக்ஸ் ஹீப்னு சொல்லியிருந்தோம். லார்ஜ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி மின் ஹீப்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஹீப் ஆப்ரேஷன்ஸை பைத்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீப் பாப் அதை யூஸ் பண்ண போகிறோம், அண்ட் தென் ஹீப் புஷ் அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஹீப் பாப்னா ரிமூவிங் எலமெண்ட் ஃப்ரம் த அரே. ஸோ ரிமூவிங் ஃபஸ்ட் எலமெண்ட். அதுதான். ஸோ இதில் ஹீப் புஷ்னா ஆடிங் எலமெண்ட் டு ஹீப். ஸோ ஆடிங் டு எலமெண்ட். ஸோ ரிமூவிங், ஆடிங். ஐ ஹோப் திஸ் இஸ் ஸ்டில் கிளியர் ஃப்ரம் மை ஹேண்ட் ரைட்டிங். ஸோ இதை வந்து இப்படி சைடில் வச்சுக்கோங்க. will come in handy when you actually apply it. ஸோ ஃபார் நம்ம பார்த்ததில் என்னென்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போகிறோம், இந்த அதுக்கு நமக்கு தேவையான லாஜிஸ்டிக்ஸ் தான் முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ தான் நம்ம சொல்யூஷனுக்கு என்டர் ஆகிறோம். சொல்யூஷன் வில் பி இன் சொல்யூஷன் வில் பி இன் 2 கேட்டகரிஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து ஆட் நம்மளோட ஒரு மெத்தட் கொடுத்தாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஆட் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் வில் மூவ் ஆன் டு ஃபைண்ட் மீடியன். ஸோ இப்போ ஆட் நம்ம 2 அரே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அகைன் ஃபர்ஸ்ட் வில் ரைட் டவுன் வாட் ஆர் த 2 அரேஸ். ஸோ ஸ்மால்னு ஒரு அரே வச்சுக்க போகிறோம், லார்ஜ்னு ஒரு அரே வச்சுக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே டு பிகின் வித் ரெண்டுமே எம்டியாக தான் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ தீஸ் ஆர் அரேஸ், பட் இதுக்குள்ளே ஆட் பண்ணுற எலமெண்ட்டெல்லாம் வி ஆர் கோயிங் டு டூ இட் த்ரூ ஹீப் ஆப்ரேஷன். ஸோ அதுதான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஹீப் புஷ் பண்ணி தான் இந்த அரேக்குள்ளே வந்து எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். த ரீசன் பீயிங், ஸோ ஹீப் பண்ணி நம்ம உள்ளே ஆட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் இட் வில் டேக் ஆஃப் லாகின், பட் வி வில் கெட் டு தட் இன் அ மினிட். பட் ஸோ ஹீப் ஆப்ரேஷன் பண்ணி நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணும்போது we are going to get a ordered list. ஸோ அந்த முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஆர்டர் லிஸ்ட் வந்து மீடியன் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ the whole point is to how to create a order list when things are coming out of order. ஸோ கம்மிங் அவுட் ஆஃப் ஆர்டர்னா என்ன? ஸோ இதை வந்து நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பட் ஆல்சோ வி சா தட் இந்த எக்ஸாம்பிள் இந்த லீட் கோட். ஸோ இப்போ இதில் எலமெண்ட்ஸ் எப்படி கொடுக்க போகிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் add 7 அப்படின்னு ஒரு, ஸோ திஸ் இஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தட் வில் ஹேப்பன் வித் த கோட் இல்லைங்களா? ஸோ add 7 ஒரு நம்பர் கொடுக்கலாம், add 9 ஒரு நம்பர் கொடுக்கலாம், அண்ட் தென் ஃபைண்ட் மீடியன் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ தென் அகெயின் தே கேன் கிவ் add 1 கொடுக்கலாம், add 2 கொடுக்கலாம், அண்ட் தென் தே கேன் சே ஃபைண்ட் மீடியன் சொல்லலாம். ஸோ அண்ட் தென் தே கேன் அகெயின் கீப் ஆன் டூயிங் தி ஸ்டஃப். ஸோ add 3 கொடுக்கலாம், அண்ட் தென் சே ஃபைண்ட் மீடியன் சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். ஸோ எடுத்த உடனே அரே டிஃபைன்டாக இருந்ததுன்னா இட்ஸ் நாட் அ பிக் டீல் டு கம் அப் வித் த மீடியன் இல்லைங்களா? ஸோ வி ஜஸ்ட் நீட் டு ஸ்டார்ட் இட் அண்ட் தென் சே வாட் இஸ் த மீடியன் அவுட் ஆஃப் தட். பட் இந்த ப்ராப்ளமில் திஸ் இஸ் ஹவு த எக்ஸிக்யூஷன் இஸ் கோயிங் டு பி. ஸோ each step in this adds on to the array, அண்ட் ஆல்சோ இடையில அவங்க மீடியனும் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் தான் வந்திருக்கும், 7 and 9. அண்ட் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைன் மீடியன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா there are 4 elements in the array which includes 1 2 and 7 and 9.
ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த ஸ்மால் அண்ட் லார்ஜ் அரேல ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் ஹீப் ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுனால வி கேன் மேக் ஷூர் தட் இட் இஸ் இந்த ஆர்டர்டு ஃபார்மேட். ஸோ அதான் சொல்ல போகிறோம். ஸோ ஆட் நம்மள இப்போ வந்து நம்ம ஆர்டர் ஃபார்மேட் சொல்லிட்டீங்க இல்லையா? ஸோ ஹவ் ஆர் யூ கோயிங் டு பிரிங் அப் திஸ் ஆர்டர் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டர் பிரிங் பண்ணால் என்ன பண்ணணும்? ஸோ வி நீட் டு கம்பேர் இட் வித் சம்திங் இல்லைங்களா? ஆப்வியஸ்லி. ஸோ அப்போ கம்பேர் பண்ணும்போது வி கேன் எதர் கம்பேர் இட் வித் ஸ்மால் ஆர் லார்ஜ். ஸோ பட் நம்ம இந்த கேஸில் வந்து லார்ஜ் மட்டும் எடுத்துக்கிறேன். பிகாஸ் ஸ்மால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வி வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் அதர்வைஸ். ஸோ லார்ஜில் நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம்? ஸோ லார்ஜில் வந்து மினிமம் எலமெண்ட் வந்து இட் இஸ் ஸ்டில் பிகர் தென் எனி அதர் எலமெண்ட் இந்த ஸ்மால்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ ஆப்வியஸ்லி அப்போ லார்ஜோட ஃபஸ்ட் நம்பரோட ஸ்மாலாக இருந்ததுன்னா தென் ஸோ இப்போ கிவன் இன்புட் நம்பர். ஸோ நம்ம லெட் மீ ரைட் இட் டவுன் பிகாஸ் இதில் பேசிகிட்டே இருந்தால் தென் வி கேன் லூஸ் த ட்ராக் ஆஃப் இட் இல்லைங்களா? ஸோ லார்ஜோட மின் விச் இஸ் ஆல்சோ த 0th எலமெண்ட். ஸோ லெட் மீ ரைட் தட் வே. ஸோ இந்த லார்ஜ் அரேல ஆல்வேஸ் ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து தட் இஸ் த லார்ஜோட மின் எலமெண்ட். ஸோ விச் மீன்ஸ் எவ்ரி அதர் எலமெண்ட் இந்த லார்ஜ் அரே வில் பி பிகர் தன் தட். ஸோ இப்போ வந்து நம்ம அப்போது வந்து இந்த லார்ஜ் அரேல யார் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் குவாலிஃபை பண்ணணும்னா we just need to compare it with large 0 இல்லைங்களா? ஸோ ஜீரோவோட இப்போ இன்புட் நம்பர். ஸோ இன்புட் நம்பர் could be anything. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து லார்ஜோட ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா if it is greater then we add it to large. ஸோ add it to large. ஸோ அப்படி இல்லை அதர்வைஸ் அப்படின்னா add it to small இல்லைங்களா? because we have only two options. So I hope this made sense. We can do it in the other way also. So small order first element வந்து மேக்ஸாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ அதை விட ஸ்மாலாக இருக்க எல்லா எலமெண்ட்டும் will be added to the small array. So we could write it in the other way, but I think both cases are fine. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எழுதுங்க. I'm going to follow this approach. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து லார்ஜ் இதுன்னு ஆட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ ஆட் பண்ண உடனேவே யூ நீட் டு டூ த சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ ஏன்னா பிகாஸ் we want to avoid approximately we want to மேக் ஷுர் approximately ஈக்குவல் between ஸ்மால் அண்ட் லார்ஜ் இல்லைங்களா? ஸோ ஃபார் தட் we need to do the size adjustment. ஸோ அந்த சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எப்படி நம்ம சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? how do we make sure that this condition is always true அப்படின்னு பார்த்தீங்கன்னா obviously it's very simple as that. So இப்போ வந்து let's compare small length of small if it is greater than length of large plus 1 because நம்ம plus 1 அலோவ் பண்ணலாம்னு சொல்லிட்டோம். அதை விடவும் ஸோ ஈவன் வித் த ப்ளஸ் 1 இஃப் இட் இஸ் ஸ்டில் மோர் தென் ஸ்மால் வந்து பிகர் அரே இல்லைங்களா? ஸோ ஸ்மாலில் அப்போ வந்து ஒரு எலமெண்ட் வந்து ஒரு எலமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ ஒரு எலமெண்ட் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? ஸ்மாலில் வந்து அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணுற ஆப்ரேஷனுக்கு பேர் தான் பாப். ஸோ அதனால தான் பாப்பு ஸ்மால்னு சொல்ல போகிறோம். தென் ஆப்வியஸ்லி இந்த பாப் பண்ண எலமெண்ட்டை புஷ் இட் டு லார்ஜ். ஸோ நவ் இட் பிகம்ஸ் ஈவன் இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்? இந்த லென்த்தை கம்பேர் பண்ணோம். ஸோ லென்த்து வந்து அதிகமாக இருக்கிற டைமில் லென்த்தோட ஸ்மாலோட லென்த் அதிகமாக இருக்கும்போது வி பாப் த எலமெண்ட் ஃப்ரம் ஸ்மால் அண்ட் வி புஷ் இட் டு த லார்ஜ். அண்ட் இதில் என்ன உங்களுக்கு கேரண்டினா whenever we pop the element from small it's always the biggest element in the small that gets popped. ஸோ அதுதான் இங்கே கீ பாயிண்ட். ஸோ பிக்கஸ்ட் எலமெண்ட். ஸோ லெட் மீ ரைட் தட் ஓவர் ஹியர். அண்ட் சிமிலர்லி நீங்கள் இது ஒன்ஸ் நீங்கள் இஃப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் திஸ் இஸ் தென் கம்மிங் அப் வித் அதர் கேசஸ் pretty easy. So length of large if it is greater than length of small plus 1 then pop from large. ஓகே இல்லைங்களா? ஸோ பாப் ஃப்ரம் லார்ஜ் பண்ணும்போது we always pop the smallest and then push to small. So that is the whole point. So I hope this is clear. So add நம்ம முடிச்சிட்டோம். So now we are going to see the find median. ஸோ இப்போ ஃபைன் மீடியன் மெத்தட் இன்னொன்று செகண்ட் மெத்தட் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன லாஜிக் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், அதுக்கு என்ன அல்காரிதம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ ஃபைன் மீடியனில் ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஆட் நம்மளை வந்து நம்ம சார்ட்டட் அரே வச்சுருந்தோம்னா ஃபைன் மீடியனில் இட் ஷுட் பி pretty straight forward. ஸோ அதனால் ஃபைன் மீடியனில் இட்ஸ் நாட் ஆஸ் ஹார்ட். ஸோ ஃபைன் மீடியனில் என்ன பண்ண போகிறீங்க? யூஆர் கோயிங் டு கம்பேர் த லென்த் இல்லைங்களா? ஸோ லென்த் ஆஃப் திஸ் இஸ் பிகாஸ் we can have unequal length list also. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்? ஸோ லென்த் ஆஃப் ஸ்மாலையும் லென்த் ஆஃப் லார்ஜ்
And whenever we do a compare like this, we always make sure we add ones, because இது சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, even with the extra element it is almost a similar length அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தாண்டியும் then if we actually yeah sorry in the case like plus one work ஆகாது, because all we are making sure is if the length is different, if length of small is greater than length of large na, then there is one element that is extra in small. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் then we know small has the median. ஸோ அதனால் we are going to not pop பண்ணக்கூடாது, because we need to keep the array as well. இங்கே இப்போ at this point we find median னா நீங்கள் பாப் பண்ணக்கூடாது, because we want to keep this array until the end of the array. ஸோ பட் எப்படி நம்ம வந்து இப்போது ஸ்மாலில் இருக்க மேக்ஸ் எலமெண்ட் வந்து நம்ம எடுப்போம், ஸோ விச் இஸ் ஆல்வேஸ் ஸ்மால் ஆஃப் 0. ஸோ இதுதான் கீப் பாயிண்ட்டுங்க. ஸோ ஹீப் நம்ம இங்கே ஸ்மாலுக்கு வந்து மேக்ஸ் ஹீப் யூஸ் பண்ணுற ஹோல் கான்செப்ட் இதுதான். ஸோ ஆல்வேஸ் த 0th element will be the maximum element in that array. ஸோ செகண்ட் கேஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் இல்லைங்களா. ஸோ செகண்ட் கேஸு ஆப்வியஸ்லி த லென்த் ஆஃப் லார்ஜ் இஸ் பிகர். ஸோ லென்த் ஆஃப் லார்ஜ் இஸ் பிகர் தேன் லென்த் ஆஃப் ஸ்மால். ஸோ அப்படி இருக்கிற கேஸில் லெட்ஸ் ரிட்டர்ன் த லார்ஜ் ஆஃப் 0. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி லார்ஜ் வந்து மின் ஹீப்போட 0th element வந்து இட் வில் ஆல்வேஸ் பி த மேக்ஸிமம் element. ஸோ இட் வில் ஆல்வேஸ் மேக்ஸிமம் element. ஸோ மினிமம் எலமெண்ட் இந்த அரே. ஸோ பிகாஸ் அது மின் ஹீப் இல்லைங்களா. So and then third caseல say length of small is equal to length of large, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க டைமில், ஸோ we have எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு எலமெண்ட் இருக்குன்னா we need to use both elements, both ஸ்மாலோட 0th elementையும் லார்ஜோட 0th elementையும் எடுத்து நம்ம ஆவரேஜ் பண்ணி அதை தான் மீடியான ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ ஆட் நம்ம பார்த்துட்டோம், ஃபைண்ட் மீடியன்னு பார்த்துட்டோம். ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ஃபார், தென் ரைட்டிங் திஸ் இன் கோட் ஷுட் நாட் பி a big deal. அதுக்கு முன்னாடி நம்ம காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ் ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஸோ காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸில் ஸோ ஃபார் ஃப்ரம் த எக்ஸ்ப்ளனேஷன் யூ வுட் ஹவ் ஆல்ரெடி கெஸ்ட். ஸோ நம்ம வந்து ஆட் நம்மள வி யூஸ்ட் ஹீப் புஷ் இல்லைங்களா. ஸோ ஹீப் புஷ் யூஸ் பண்ணனால இட் இஸ் an order of log n operation. ஸோ because it is a heap operation. ஸோ பட் ஒன்ஸ் நீங்கள் ஆட் நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, தென் ஃபைண்ட் மீடியன் ஃபங்க்ஷனில் we used nothing. ஸோ அங்கே வந்து ஹீப் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணல. ஆல் we are doing is getting the small of 0 or large of 0. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு O of 1 ஆப்ரேஷன் தான். ஸோ இது ஃபேமஸ் சேயிங் இருக்குது, மெஷர் ட்வைஸ் கட் ஒன்ஸ்னு. ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது இஃப் யூ பெய்ட் க்ளோஸ் அட்டென்ஷன், ஆட் பண்ணும்போது யூ ஸ்பெண்ட் ஆல் த எஃபர்ட்ஸ் டு மேக் those two sorted arrays possible. அதனால் ஃபைண்ட் மீடியன் யூ கேன் டூ இட் இன் O of 1. ஸோ ஓவரால் டைம் கம்ப்ளெக்சிட்டி வந்து இட்ஸ் O of log n. அண்ட் தென் ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரா அரே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூ கேன் சே இட்ஸ் O of n. But this is still better, because we didn't use too much extra space. But again, I think this is the time complexity and space complexity. I hope this works. As usual, நம்ம coding in Python பார்க்குற முன்னாடி we are going to write down the algo steps that we have seen so far இல்லைங்களா. So this is to make sure that we understood whatever we have seen so far. And algo stepsல ஸோ நம்ம ரெண்டு மெத்தட் பார்த்தோம். ஒன்று வந்து add num and then the other one was find median. ஸோ ஃபார் ஆட் நம்ம என்ன பண்ணோம், கம்பேர் இன்புட் நம்பர் வித் லார்ஜ் மின் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அண்ட் தென் we added to the array accordingly. ஸோ லார்ஜ் மினோட கம்பேர் பண்ணி if greater add to large. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா else add to small. ஸோ அதுதான் நம்மளோட add நம்மோட டோட்டல் கான்செப்ட். அண்ட் ஆல்சோ we are doing a size suggest வந்து to make sure they are almost approximately equal. And then find medianல what are all the things that we did. So find medianல if there is length difference, so length difference இருந்ததுன்னா say one of the arrays between small and large had a extra element, then we are going to return corresponding. So either small 0வோ இல்லை லார்ஜோட 0வோ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ if equal அப்படி இருந்ததுன்னா then we will return
small 0 plus large of 0 by 2. So இதுதான் நம்ம வந்து total algorithm steps. So now let's see this algorithm in coding in leetcode. நம்ம முன்னாடியே சொன்னது தான் நான் இங்கே வந்து algorithm எழுதியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு I just wanted to show all 6 steps in once. ஸோ அதனால தான் I wrote it together. So initialize small and large array, compare number to the large min and large min and add it if greater and else add to small. ஸோ நம்பரை வந்து லார்ஜோட மின் கூட கம்பேர் பண்ணி அது லார்ஜ் அரேல ஆட் பண்ணிக்கலாம் இஃப் இட் இஸ் கிரேட்டர், இல்லைனா we are going to add it to small இல்லைங்களா. ஸோ adjust length of small and large. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸும் வந்துட்டு we are going to do it inside of add num. ஸோ அதை நம்ம வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ let me indent also. And then அடுத்த 2 ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா if length is different just pop and return. ஸ்மால் லார்ஜ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த 2 அரேயோட லென்த் டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி 1 person is going to hold one more element. ஸோ அந்த 1 more element தான் மீடியன். ஸோ அதை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த 2 ஸ்டெப்ஸும் we are going to do it in find median இல்லைங்களா. ஸோ அதனால் I'm going to cut and paste in find median. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் பார்த்த மாதிரியே they gave the coding format here. ஸோ அதனால் they already gave these definitions. But even otherwise I think it is pretty straightforward. ஸோ இதில் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா நான் init small and large arrays வந்து இங்கேயே விட்டுருக்கேன். ஸோ பிகாஸ் நம்ம init அந்த small and large arrays ரெண்டுமே வந்துட்டு add நம்மளே யூஸ் பண்ணோம், find மீடியன்ல யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால we are going to define it common. add நம்ம மட்டும் டிஃபைன் பண்ணால் then it will be local to add நம்ம இல்லைங்களா. ஸோ அதனால் இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டிஃபைன் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ which is none other than init நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ init யூஸ் பண்ணால் we just need to give self as a parameter, but self dot small equal to empty and then self, you can do it in one line also. I'm just writing it down so that it makes coherency. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இனிஷியலாக வந்துட்டு எம்டி அரேவாக இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஆட் நம்மளால் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் கம்பேர் num to large and add if greater அப்படி சொல்லியிருந்தீங்களா. ஸோ if num is greater than large, ஸோ லார்ஜ் அரே வந்து நம்ம ஒரு ரெஃபர் பண்ண போதும் செல்ஃப் டாட் லார்ஜ்னு ரெஃபர் பண்ணணும் பிகாஸ் இது வந்து கிளாஸ் எலமெண்ட் இல்லைங்களா. ஸோ செல்ஃப் டாட் லார்ஜ் அண்ட் தென் பாப் சொல்லியிருந்தோம். ஸோ சாரி, லார்ஜ் அரேல வந்து 0th எலமெண்ட் தான் மீன் இல்லை, அதுதான் முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ லார்ஜ் ஆஃப் 0. ஸோ அப்படி இருக்கிற கண்டிஷனில் ஸோ நம் வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் செல்ஃப் டாட் லார்ஜ் இட் பிலாங்ஸ் டு லார்ஜ் அரே. ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ we will add it to the, ஸோ ஆடிங் ப்ராசஸ்க்கு நம்ம ஹீப் யூஸ் பண்ண போக சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஹீப் வந்து பைத்தன் லைப்ரரியில் ஹீப் கியூன்னு சொல்லுவாங்க, ஹீப் பாப். ஸோ லார்ஜ் வந்து மின் ஹீப். ஸோ மின் ஹீப் மேக்ஸ் ஹீப் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. சாரி ஃபார் த டைப்போ. ஸோ இங்கே வந்து புஷ் பண்ண போகிறோம் பிகாஸ் இப்போ நம்ம வந்து ஆட் நம்மள இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து புஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்பர் வந்து லார்ஜோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட அதிகமாக இருந்தால் we are going to add it to the large array இல்லைங்களா. ஸோ again we are going to refer to the large array as self dot large num. ஸோ இதுதான் வந்து இது வந்து பைத்தனில் இருக்கிற லைப்ரரி ஹீப் லைப்ரரி. ஸோ இது வந்து ஹீப் ஆப்ரேஷன்ஸ் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுது. ஸோ ஹீப் கியூ டாட் ஹீப் புஷ் அண்ட் ஹீப் கியூ டாட் ஹீப் பாப் அந்த ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது இந்த மாதிரி வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா தென் we are going to do an else case. Obviously it will be added to the small array. So then heap q dot heap push self dot small comma num இல்லைங்களா. ஸோ it is as simple as that. ஸோ கம்பேர் பண்ணுறோம், then we are going to add it to the small array. ஸோ அதுதான் இங்கே தேர்ட் ஸ்டெப்பை போட்டிருந்தேன். ஸோ let me move that over there and then it makes sense. ஸோ இப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அண்ட் தென் நம்ம வந்து இப்போ லென்த் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து கம்பேரிசன் என்னென்னா இஃப் லென்த் ஆஃப் செல்ஃப் டாட் ஸ்மால் இஸ் கிரேட்டர் தேன் length of self dot large. So let me self dot large plus 1. ஸோ முன்னாடி சொல்லியிருந்தீங்களா 1 is not a big difference, 1 is approximately equal. பட் ப்ளஸ் 1 விட அதிகமாக இருந்ததுன்னா தென் இது யார்கிட்ட அதிகமாக இருக்கோ, ஸோ இந்த கேஸில் ஸ்மால்ட் அதிகமாக இருக்குது இல்லைங்களா. அதனால் ஸ்மால்ட்லேருந்து ஒரு எலமெண்ட்டை பாப் பண்ண போகிறோம்.
ஸோ அதை வந்து we are going to store it in temporary variable. So let's say call it as temp is equal to so again pop operation. So heap q dot heap pop. Let me add one more p. So heap pop small இருந்து pop பண்ண போகிறோம். So self dot small. It's not a day for typing for me. So self dot small and then we will store that in temp. ஸோ இந்த வேல்யூவை we are going to add it to the large array இல்லைங்களா. ஸோ large array add பண்ணுறதுக்கு we are going to again use the same formula. Let me just copy this large add பண்ணுறதுக்கு and then drop it over here and then instead of num நம்ம வந்து இப்போ டெம்பில் என்ன ஸ்டோர் பண்ணுமோ அதை ஆட் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ தென் இப்போது வேர் இஸ் அதர் கேஸ் இப்போ வந்து இது வந்து இங்கே ஸ்மால் அதிகமாக பார்த்தோம் இல்லைங்க. ஸோ இப்போ வந்து அதே கேஸை நம்ம வந்து லார்ஜுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எல்ஸ் இஃப் காப்பி திஸ் நம்ம வந்து ஃபுல்லாக இது வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் லாட்ஸ் ஆஃப் வேர்டிங்ஸ் அண்ட் கோடிங்ஸ் அதுதான் பிரச்சனை. பட் the concept is still simple. So large and then here I'm going to do a small. So and heap q dot heap pop it will be popped from large இல்லைங்களா. And then heap q dot heap push we are going to push it to the small. So then we will say if ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா then we don't need to do anything. So that concludes our add num. So add numல we are going to compare this number with the large minimum. Large ஓட first element அது வந்து அதை விட greater இருந்ததுன்னா then we add it to the large array. இல்லைனா we add it to the small array. ஸோ இப்போ ஸ்மால் வந்து லார்ஜோட அதிகமாக இருந்ததுன்னா ஈவன் +1 பண்ணியும் அதிகமாக இருந்ததுன்னா then we pop it from the small and add it to the large. And then if large is greater than small then we pop it from the large and add it to the small. ஸோ அண்ட் மீடியன் கண்டுபிடிக்கிறது இட் இஸ் குவைட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லென்த் ஈக்குவல் ஆகாத கேஸ் தான் நம்மளுக்கு ஈஸியான கேஸ். ஸோ இஃப் லென்த் ஆஃப் செல்ஃப் டாட் ஸ்மால் இஸ் கிரேட்டர் தேன் length of self dot large. ஸோ அப்படி இருக்கிற கேஸில் வி ஜஸ்ட் யார்கிட்ட அதிகமாக எலமெண்ட் இருக்குது இங்கே ஸ்மால்கிட்ட அதிகமாக எலமெண்ட் இருக்குது. ஸோ ஸ்மால்ட்டு பாப் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி வேண்டியதான். ஸோ ஜஸ்ட் ரிட்டர்ன் அகெயின் ஹீப் ஆப்ரேஷன். ஸோ ஹீப் கியூ டாட் ஹீப் பிஓபி. ஸோ பாப் அண்ட் தென் பாப் ஃப்ரம் ஸ்மால் செல்ஃப் டாட் ஸ்மால். So it is as simple as that. So actually you don't need to do a pop operation because you can just return the zeroth element, which is always the smallest element. So in the case we can just return self dot small 0. I don't think it makes a difference, but it just makes the code a little more readable. ஸோ இப்படி இல்லை வேர் அதர் கேஸ் ட்ரூ அப்படின்னா ஸோ let me just copy this. I'm lazy when it comes to typing. If I can copy and modify then I will just rather do that. பட் ஆனால் அதுலேயும் வந்து எரர்ஸ் எல்லாம் வரலாங்க. ஸோ இட் இஸ் பெட்டர் டு டைப் இட் அவுட் டியூரிங் த இன்டர்வியூ பிகாஸ் நீங்கள் டைப் பண்ணும்போது யூ கெட் மோர் டைம் டு எக்ஸ்பிளைன் திங்ஸ் அண்ட் வாக் த இன்டர்வியூவர் த்ரூ த கோட் இல்லையா. ஸோ அது இல்லாமல் போயிடும். ஸோ வாட் எவர் இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ. ஸோ இந்த கேஸில் வந்துட்டு லார்ஜ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் லார்ஜில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டாக எடுத்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இது ரெண்டுமே இல்லைன்னா வி கெட் டு திஸ் ஸ்டேஜ் இல்லையா. ஸோ ரிட்டர்ன் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டுலேருந்து பாப் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுலேருந்து பாப் பண்ணுறத அகைன் நான் வந்து ஸோ ரெண்டுத்தோட எலமெண்ட்டை எடுத்து வி டிவைட் பை 2 அண்ட் தென் ரிட்டர்ன் இல்லைங்களா. This is a float division, so it will return a float value if there is a float value. So 1 + 2 by 2 வந்து 1.5 வரும் இல்லைங்களா. ஸோ அதனால் ஸோ இது ரெண்டு எலமெண்ட்டும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே போட போகிறேன். Ctrl+C then Ctrl+V and then plus and then this element Ctrl+C and then Ctrl+V. ஸோ அகைன் நம்ம வந்து ஆட் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம், ஃபைண்ட் மீடியன் டிஃபைன் பண்ணிட்டோம், we have the return statements இல்லைங்களா. ஸோ இவ்வளோ நேரம் நான் ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்லாமல் விட்ட ஒரு கான்செப்ட் என்னென்னா, ஸோ பைத்தனில் வந்து நான் மின் ஹீப் மேக்ஸ் ஹீப்னு சொன்னேன். அதை பற்றி எழுதவே இல்லையே நம்ம. ஸோ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ என்ன கான்செப்ட்னா பைத்தனில் வந்து பை டிஃபால்ட் இந்த ஹீப் ஆப்ரேஷன் எல்லாமே மின் ஹீப் தான் ஒர்க் ஆகும்.
I don't know why they did not bother to create a max heap, பட் நீங்கள் அதுக்குன்னு ஒரு டேட்டா டிஃபைன் பண்ணி அதை வந்து மேக்ஸ் ஹீப்பை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம், தென் மேக்ஸ் ஹீப் ஆப்ரேஷன்லாம் இங்கே பண்ணிக்கலாம். பட் இல் பி ஓவர் கில். இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி ஹார்ட் இல்லைங்களா? ஸோ நீங்கள் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி யூ கெட் டு திஸ் கோடிங் இன் 20-40 மினிட்ஸில் வந்து நீங்கள் முடிக்கணும்னா இட்ஸ் கோயிங் டு பி லாட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். அதனால் வந்து நீங்கள் அதை பற்றிலாம் பாதர் பண்ணாதீங்க. ஸோ தெர் இஸ் அ சிம்பிள் வே டு கன்வெர்ட் மேக்ஸ் ஹீப் இன்ட்டு மின் ஹீப் இன்ட்டு மேக்ஸ் ஹீப் இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ எல்லா நம்பரத்தையும் நெகேட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து மின் ஹீப்பில் வந்து உங்களுக்கு வந்து இஃப் தெர் இஸ் 1 2 3 அப்படின்னு இருந்ததுன்னா மேக்ஸ் ஹீப் இஸ் கோயிங் டு ஹேண்டில் தட் அஸ் -1 -2 -3. ஸோ 1 2 3ல வந்து மினிமம் எலமெண்ட் எது 1. அதே மேக்ஸ் ஹீப்பில் மினிமம் எலமெண்ட் எது -3. அதே மாதிரி தான் மேக்ஸ் எலமெண்ட்டும். ஸோ 1 2 3ல மேக்ஸ் எலமெண்ட் எது 3. அதே வந்து நீங்கள் -1 -2 -3ல மேக்ஸ் எலமெண்ட் எது -1. ஸோ எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகுது இல்லைங்களா? ஸோ ஆல் we did is just multiply 1 with each -1 with the array values. ஸோ அதனால் இஃப் யூ வாண்ட் டு கெட் மேக்ஸ் ஹீப் வேல்யூ, ஸோ நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கணும், பட் ஐ டென்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ வித் ஆல் த இன்ஃபர்மேஷன் பிஃபோர் ஒன்லி. ஆல்ரெடி உங்களுக்கு மின் ஹீப் மேக்ஸ் ஹீப் அதை ஸ்மால் லார்ஜ் அசைன் பண்ணுறோம், அதெல்லாம் பயங்கர கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கும். ஸோ ஐ லெஃப்ட் டு த எண்ட். ஸோ இப்போ வந்து சொல்கிறேன் இதை கன்ஃபியூசிங்காக இருக்க போதா அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஆல் யூனிட்டி நோ இஸ் இதில் லார்ஜ் தான் வந்துட்டு மேக்ஸ் ஹீப் இல்லைங்களா? ஸோ மேக்ஸ் ஹீப் தான் மாடிஃபை பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ சாரி, ஜஸ்ட் ரியலைஸ் லார்ஜ் வந்து மேக்ஸ் ஹீப் கிடையாது, லார்ஜ் வந்து மின் ஹீப். ஸோ மின் ஹீப் வந்து பை டிஃபால்ட் பைத்தன் லாஃப் பண்ணுறதுனால யூ டோன்ட் நீட் டு பாதர் வித் லார்ஜ். பட் ஸ்மால் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் யூ நீட் டு மல்டிப்ளை தட் வேல்யூ வித் -1. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து இங்கே லார்ஜில் ஆட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து ஆல் த மென்ஷன் இஸ் வித் லார்ஜ் ஒன்லி. பட் இங்கே வந்து நீங்கள் புஷ் பண்ணும்போது ஸோ அரேவோட ஆட் பண்ணுறீங்க. ஸோ we are going to -1 and then multiplied by the num. ஸோ நெகேட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி வந்துட்டு ஸோ எங்கெங்கெல்லாம் அதை பாப் பண்ணுறோமோ தென் தட் ஆல்சோ கண்ட்ரிபியூட்ஸ் இல்லைங்களா? ஸோ ஸ்மால் வந்து எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ ஆல் த பிளேசஸ் யூ நீட் டு மல்டிப்ளை இட் வித் -1. பிகாஸ் இது வந்து இங்கேருந்து பாப் ஆகி இங்கே லார்ஜில் போய் ஆட் ஆக போகுது. ஸோ லார்ஜ் ஹேண்டில்ஸ் ஒன்லி ஒரிஜினல் வேல்யூஸ் இல்லைங்களா? ஸோ அதனால் ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லார்ஜ்லேருந்து பாப் பண்ணி நீங்கள் ஸ்மாலில் போட போகிறீங்க. ஸ்மாலில் போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் டூ -1. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு தெரியுதா? ஸோ ஜஸ்ட் பை யூஸிங் -1 வேர் எவர் யூ சி ஸ்மால் இல்லைங்களா? ஸோ லென்த் கேல்குலேட் பண்ண இடத்துல யூ டோன்ட் நீட் டு பாதர் பிகாஸ் தட் டசன்ட் மேக் சென்ஸ். இங்கே வந்து இப்போ வந்து ஸ்மாலோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ஸோ அங்கே வந்து -1 இன்டூ ஸ்மால் வேல்யூஸ் அண்ட் தென் இங்கே லார்ஜ். ஸோ யூ டோன்ட் நீட் டு பாதர் அகைன். ஸோ இங்கே வந்து ஸ்மால் வேல்யூ யூஸ் பண்ணுறீங்க. ஸோ -1 star that value. So if my understanding is right, I think is the entire code. So let's see how it runs. So there is a runtime error. அது என்னன்னு பார்ப்போம். So I just found out என்ன ப்ராப்ளம். ஸோ இந்த அரேயில் நம்ம வந்து இங்கே ஆட் பண்ண ட்ரை பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ சாரி, கம்பேர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ வாட் இஃப் த அரே வாஸ் நாட் ஈவன் எக்ஸிஸ்டிங் பிஃபோர்? ஸோ அதனால் வி ஆல்வேஸ் நீட் டு மேக் ஷியூர் த அரே இஸ் எக்ஸிஸ்டிங். ஸோ அதை வந்து வி கேன் டூ இட் லைக் திஸ். செல்ஃப் டாட் லார்ஜ் எக்ஸிஸ்ட் ஆனால் மட்டுமே வி do this comparison. So and இந்த கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் சி how it runs. Okay, accepted. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ப்ராப்ளம் வந்து இட் வாஸ் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், பட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹீப் அண்ட் வி வர் ஏபிள் டு மூவ் த்ரூ. ஸோ ஹீப்பு, இந்த ஸ்மால் லார்ஜு, மின் ஹீப், மேக்ஸ் ஹீப்பு, ஸோ அதில் வந்துட்டு லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து குவைட் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம் இஃப் யூ ஆர் சீயிங் திஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம். And it is okay to get confused. Please go through the video probably a couple of times to make yourself familiar with the flow and then come back to the code. So இதில் வந்து நீங்கள் கோடிங் பண்ணுறதை விட the way you explain the problem is much more important. So I hope this is useful for somebody. If you have any concerns about this solution, the approach, please leave it in the comment section and I will get to it. Thank you.